பறவைகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. And the sound of the birds can be heard singing. அப்போ உள்ளத்தில் மறைந்த மிருகங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. And all the animals which were hidden, they are just coming out. அது மாத்திரமல்ல, திராட்சை தோட்டமும் அது நல்ல வாசனை வீசுகிறது. அதனுடைய அது பூவும் பிஞ்சுமா இருக்கிற காலம். And not just that, even the vines, they have tender grapes and flowers which are giving good smell. இது எதை காட்டுகிறது? What does this show? நம்முடைய வாழ்க்கையில் மாரி காலம், மேகங்கள் மூடுகிற காலம் என்று சொன்னால் ஒரு சோதனை காலத்தை காட்டுகிறது. In our life, when we say it's being a rainy season with full of clouds, is a time of trials and temptations. அந்த சோதனை காலம் முடியும் பொழுது ஒரு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலை தான் இங்கே பார்க்கிறோம். And the end of the trial or the temptation, we come out victoriously, and there is a prosperity which we see here. வியாதி நீங்குகிறது. The sickness is gone. கன்வென்ஷன் சோதனை முடிந்து விட்டது. The trial of convention is over. கடன் பிரச்சனை மாறி விட்டது. The debts have been removed. அப்போ இப்ப எல்லாம் மறுபடியும் நார்மலாக செழிப்பாக மாறி இருக்கிறது. Once again everything has become to normal, everything has become prosperous. அந்த பறவையின் சத்தம், சூரியன் வெளிப்படுகிற அந்த காட்சி, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த நல்ல வாசனை, இதெல்லாம் எதை அது நம்மை கூப்பிடுகிறது? And the sun coming out, and the fig tree blossoming, the tender grapes and the singing of the birds, all these are calling or inviting us. மணவாளனோடு கூட சேர்ந்து எழுந்து வா என்று கூப்பிடுகிறது. Arise and come along with the bridegroom is that calling. அப்போ மணவாட்டிக்கு அந்த சோதனை முடியும் போது உன் கஷ்டங்கள் மாறிவிட்டது, நீ எழுந்து வா என்று மணவாளன் அழைக்கிறார். And the bridegroom is inviting or calling the bride, saying the time of your trial is overpast and it is over. Arise and come to me. அப்போ அந்த திராட்சை தோட்டமானது பூவும் பிஞ்சுமா இருந்த நல்ல வாசனை வீசுகிறதே, மணவாளனோடு சேர்ந்து மணவாட்டியை மணவாளன் அண்டை அழைக்கிறதான ஒரு சூழ்நிலை அது. And this wine which is found with flowers and tender grapes giving a good smell is an invitation where the bridegroom is calling the bride to come along with him. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த சிறு நரிகள் வெளிப்படுகிறது. And it is this time where this little foxes they appear. அதன் அர்த்தம் என்ன? What does that mean? ஒரு சோதனை முடியும் போது செழிப்படைகிறதான நேரத்தில் தேவன் அண்டை, இயேசு அண்டை சேருவதற்கு முன்பாக சில சிறு சிறு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்க அது முயற்சி செய்யும். At the end of the trial, when we come out victoriously and receive all the prosperity, and when we try to get close to our Jesus, at that time in between some little sin will come in between to stop us not getting close to our God. ஒரு பரீட்சை, ஒரு ஃபைனல் எக்ஸாம் முடியும் போது அடுத்த கிளாஸுக்கு நாம் போகிறது போல ஒரு எக்ஸாம், ஒரு ஆவிக்குரிய பரீட்சை, ஒரு சோதனை காலம் முடியும் பொழுது தேவனோடு இன்னும் அதிகமாய் நெருங்கும்படியாக அவர் நம்மிடத்தில் வருகிறார். And when there is a final examination where we go on from one class to the other, likewise we also have a spiritual examination or a test by which we can get close to our God. ஒரு சோதனை முடியும் போது நான் முந்தின நாட்களை விட இப்பொழுது இயேசுவோடு அதிகமாக நான் நெருங்கி இருக்கிறேன் என்று தான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். And our witness or testimony should be that at the end of our trial I have become much closer to my God. ஆனால் இந்த தேவனோடு இருக்கிற உறவு பெருக வேண்டியதான அந்த காலத்தில் செழிப்பு வரும் பொழுது சில நேரத்தில் பின்மாற்றமும் வரும். அதுதான் இந்த சிறு நரிகள். At the time when there should be a greater closeness in relationship with our God, at the end of every trial, instead of this prosperity, there might be some falling behind in our life, like this little foxes. நான் ஒரு சபையில் இருக்கும்போது, when I was in a particular assembly, ஒரு தாய் வருவார்கள். a mother used to come. அவங்களுக்கு பயங்கர பண கஷ்டம். And she had trouble, she had a shortage of money. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நாங்க தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும், எங்களுக்கு வெக்கமா இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்வார். She used to say, I am ashamed brother, it is me who should be giving you offering, but I am in a great debt, I am in a big problem. அப்போது சிறிய உதவிகள் செய்வேன். I used to help her a little bit. ஆனால் ஒரு வருடம் கழித்து அவர்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணம் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வந்தது. And after some months, suddenly she got a settlement money around 1.25 lakhs. அதுதான் சோதனை முடிந்தது, மாரி காலம் சென்றது, இப்போது வெயில் வந்து விட்டது. And that is the end of the trial, and the sun has come out, everything has become prosperous. அப்போ
அந்த செழிப்புல அட்லீஸ்ட் கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும். அந்த மனசு வரல. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாங்க, மொபைல் ஃபோன் வாங்கினாங்க. இப்படி அது ஒரு சிறு நரிகள் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவர்களுடைய ஜீவியத்தை கெடுக்க ஆரம்பித்தது. In their prosperity, they should have at least a mind to give a little bit what they have borrowed, but they bought a cell phone, they bought a computer, and likewise some little foxes entered inside their life. நமக்கு மாரி காலத்தை விட, அதாவது சோதனை காலத்தை விட செழிப்பா இருப்பது, நிம்மதியா இருப்பது நம்முடைய மாம்சத்திற்கு நமக்கு பிடித்த ஒரு காரியம்தான். For our flesh and for us, it is of great desire not to be found in trial and temptation or in this rainy season or in the dark clouds, but rather to be at comfort. ஆனால் சில நேரத்தில் இப்படிப்பட்ட நாம் விரும்புகிற செழிப்பு நம்மையே கொல்லலாம். it is prosperity can be dangerous. And at some times this prosperity which we desire very much, it might kill our very own life. Therefore prosperity is dangerous. இதனால்தான் நம்மில் சிலரை ஆண்டவர் விடுவிக்கிறதே இல்ல. சில பிரச்சனைகளை பூட்டி போட்டுட்டார். ஏன்னா தெரியும் இது சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்முடைய பின்மாற்றத்தின் ஆரம்பம். சில சிறு நரிகள் ரெடியா இருக்கு, மனசுல இருக்கு, வெளியில நமக்குள்ளதான் இருக்கு நரி. It is therefore for some people the Lord has locked them inside a particular problem, not setting them free at all, because he knows that there are some little foxes not outside, right in their mind. If you set them loose, they will just go away from him. இந்த கெட்ட குமாரனை பாருங்கள். Just consider the prodigal son. அவனுடைய செழிப்பின் நேரத்தில் தெளிந்த புத்தியை இழந்து விட்டான். At the time of his prosperity, he lost his sober mind. லூக்கா 15ஆம் அதிகாரம், Luke chapter 15. 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 16 and 17. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது And when he came to himself, அதனுடைய அர்த்தம் என்ன? அது வரைக்கும் நிறைய பணம் இருந்தது, அவனுடைய பங்கு அவனுக்கு கிடைத்தது, புத்தியை இழந்து விட்டான், தெளிந்த புத்தியை இழந்து விட்டான். which means until then he had much prosperity, he had his own portion, much money, and therefore he lost his mind. அப்போ அந்த வறுமையில், அந்த பசியில் தான் புத்தி தெளிவடைகிறது. And at his poverty and when he was hungry, he came to his mind. இது போல நம்முடைய ஜீவிதத்தில் sometimes trials are safer than prosperity. தேவன் நம்மை சில சிறையிருப்புல பூட்டி வச்சிருக்காரு. இந்த கடன் பிரச்சனை, வறுமை, வேலை இல்ல, சில நேரத்தில் நமக்கு அதுதான் சேஃப்டி. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்லா இருப்போம், நல்லா ஜெபிப்போம், தேவனை தேடுவோம், சர்ச்சுக்கு வருவோம். பணத்தை கொடுத்தா போறோம், அழிஞ்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறார். Likewise, even in our life, sometimes we will be in a captivity and we will be in debts, some kinds of problems, and therefore we will come regularly to church, we will seek God very correctly, and therefore the Lord will have kept us in that captivity, and therefore sometimes trials are safer than prosperity. வறுமையில், அந்த வயிற்று பசியில், அந்த பன்றியினுடைய தவிடை சாப்பிட்டால் நலமா இருக்குமே என்கிறதான் அந்த சூழ்நிலையில் அந்த பணக்காரனுடைய புத்தி தெளிந்தது. At the time of his poverty and of a great hunger, where he wanted to quench his thirst and fill his stomach with the husk of the swine, that time that rich man came to his senses. அப்போ நமக்கு வேலை வேணுமா? Therefore, do we need a job? கடன் மாறணுமா? You want your debts to be removed? வர வேண்டிய பணம் வரணுமா? And for the money which is pending, should it come? முதலாவது நம்முடைய மைண்ட்ல இருக்கிற நரியை வெளியே துரத்தணும். First, you have to chase that fox which is in your mind. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பணம், அந்த செழிப்பு வந்த உடனே நமக்குள்ள சில பிளான்ஸ் வரும், சில திட்டங்கள் வரும். இப்படி வாங்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். இதுதான் நமக்கு எடுத்துரும், தேவனை விட்டு பிரித்து விடும். Which means right after you get a settlement or a money, immediately your mind will have some plans. I have to buy this and buy that, I have to do this and that, and that will immediately corrupt your mind. எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். We have to surrender all these things in the altar. எனக்கு கிடைக்கிற அந்த செழிப்பெல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. And all the prosperity that I receive belongs to God. அப்போ இப்படி நாம் ஒப்பு கொடுப்போது ஆண்டவர் தருவார். ஏனென்றால் நாம் விலகி போக மாட்டோம் என்கிற நிச்சயம் அவருக்கு வரும். When we surrender in such a manner, then the Lord will give everything, because he has an assurance that we will not go away from